ஆக்சுவலாக ஐவி வந்து 2 டேஸாக பிளான் பண்ணது. அதில் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் போட்டாச்சு. இன்னொரு வீடியோ வந்து என்னோடய டெய்லி டாஸ்க் வீடியோ நான் போடணும். அதை நான் எடுக்காததால் இப்போ ஏற்காடு போன வீடியோ தான் உங்களுக்கு நான் போஸ்ட் போட போகிறேன். ஸோ ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் நிக்கிதா. வெல்கம் பேக் டு நிக்கிஸ் டே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஏற்காடு போன வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஏற்காடுக்கு போயாச்சு. என்னோடய ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். இப்போது ஏற்காடுக்கு நான் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் போயிருந்தேன். ஆக்சுவல் திங் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ஜாய் இங்கே பண்ணலை. அவங்க எல்லோரும் ஒரு நல்ல ஸ்லீப்பி மூடுக்கு வந்து அடிக்கடி நடுவில் போயிட்டாங்க. இதில் என்ஜாய் பண்ணதே ஸ்டாஃப்ஸ் தான். வேறு மாதிரி ஒரு வைபு. ரொம்ப நாளாக நான் என்னோடய காலேஜில் என்ஜாய் பண்ணதெல்லாம் நான் அங்கே தான் சேர்த்து வச்சு என்ஜாய் பண்ணியிருந்தேன். போகும்போது முருகர் டெம்பிளுக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து ஹில்ஸுக்கு வந்து ஏறுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு மார்னிங் ஒரு 10:30க்குள்ளே நாங்கள் வந்து மேலே வந்து போயாச்சு. போனதுக்கப்புறமா ஒரு கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அந்த கோவிலில் வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அதில் நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். இருந்தாலுமே நான் வந்து அது உங்களுக்கு வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. போதுன்ற அளவுக்கு இல்லை, அதுக்கும் மேலே நிறைய ஃபோட்டோஸை வந்து எடுத்தாச்சு. அந்த பர்பிள் ட்ரீ வந்து ஒரு சரியான ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஸ்பாட்டு. அதில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம வந்து வேறு மாதிரி வந்து தெரியும். ரொம்ப யூனிக்காக அழகாக வேறு மாதிரி இருந்துச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நான் கிட்டத்தட்ட அதில் ஒரு 10-20 ஃபோட்டோவே நான் எடுத்தாச்சு. நைட்டு கேம்ப் ஃபயரை வச்சு முடிச்சுட்டு மார்னிங் வந்து கீழே இறங்கிட்டோம்.